பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேக்கப் வித் காட் என்ற டெய்லி டிவோஷன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் எரேமியா 17வது அதிகாரம் 14வது வசனத்தில் உள்ள கடைசி பகுதியை தியானிப்போம். தேவரீரே என் துதி. இது ஒரே ஒரு சென்டென்ஸ் அப்படி முடியுது. தேவரீரே என் துதி. அதுக்கு இங்கிலீஷில் எப்படி கொடுத்துருக்குன்னா, ஃபார் யூ ஆர் மை பிரேஸ். ஆண்டவரே நீர் தான் என்னுடைய பிரேஸ். இப்போ துதிக்கிறது அது ஒரு செயல். ஆண்டவரை நம்ம துதித்து பாடுகிறது. ஆனால் இங்கே எப்படி வருதுன்னா, ஆண்டவரே தேவரீரே நீரே என் துதி. இப்போ பிள்ளைகிட்ட நம்ம செல்லம் கொடுக்கறது, செல்லம் கொடுக்காதேன்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு வேர்ப், அது ஒரு செயல். ஆனால் பிள்ளையே பார்த்து என் செல்லக்குட்டி, என் பொண்ணுக்குட்டி, இப்படி அதை நம்ம அந்த பிள்ளைக்கு பேர் மாதிரி நம்ம வச்சிருவோம். அப்போ அது எதனால அப்படி வருது? நம்ம எப்போ நம்ம சின்ன பிள்ளைகளை, குழந்தைகளை என் செல்லம், பொண்ணுக்குட்டி, மான்குட்டி இப்படியெல்லாம் எப்போ கூப்பிடுறாங்க, அந்த அந்த பிள்ளையின் மேல உள்ள அன்பு கூடி அது அப்படியே அவங்கள ஃபுல்லாக அது நிரப்பி கடைசியில் அந்த பிள்ளைய பார்க்கும்போதே பொண்ணு மக்களே இப்படியெல்லாம் நம்ம சொல்றாங்க. அப்போ இதே போல நாமும் ஆண்டவருடைய அன்புனால நிரப்பப்பட்டு அது ஆண்டவர் மட்டும் போதும். அந்த இப்போ சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், நம்ம எந்த பாதையில நம்ம நடந்துகிட்டு இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் கர்த்தரை நாம் பார்த்துட்டோம்னால், ஆண்டவரே தேவரீரே என் துதி, ஆண்டவரே நீர் தான் என்னுடைய துதி, யூ ஆர் மை பிரேஸ். அதான் அது ஃபார் யூ ஆர் மை பிரேஸ். அப்போ நம்ம இன்றைக்கு இந்த வார்த்தை அப்படியே மனசுல பதித்து வைப்போம். ஆண்டவரே தேவரீரே நீரே என் துதி, தேவரீரே என் துதி. இப்போ ஆபகுக்கில் ஒரு வசனம் இருக்கு. ஆபகுக் 3:3 அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அப்போ நம்ம புதிய ஏற்பாடுல ஒரு உவமை, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உவமை. நம்ம நல்ல நிலமாக இருக்கணும். நம்ம நல்ல நிலமாக நாம் இருக்கும்போது வசனமாகிய விதை நம்மள விழும்போது அது நன்றாக முளைத்து வரோன்றது அந்த உவமை. அப்போ அதுல நம்ம பார்க்கும்போது அந்த நிலம் அது நம்மை குறிக்குது. இங்க வசனத்துல ஆபகுக்கில் எப்படி பார்க்கிறோம்னா, அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அப்போ நம்ம நம்முடைய இருதயம் அவர் துதியினால நிறைந்தது. அப்போ கர்த்தரை துதிக்கிற துதி, அவர் மேல உள்ள அன்பு கூடி அது பொங்கி கர்த்தரை துதிக்கிற துதியினால நம்ம நிரம்பி இருக்கணும். அப்படி நம்ம ஆண்டவருடைய கர்த்தரை துதிக்கிற துதியினால நம்ம நிரம்பி இருக்கும்போது, சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, 141வது அதிகாரம் 13வது வசனத்துல, நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். அப்போ நம்ம நீதிமான்னா கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நீதிமான், நம்ம 2-3 நாளைக்கு முன்னால தான் பார்த்தோம், நீதிமானோ பாடி மகிழுகிறான். அப்போ நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், உம்முடைய நாமத்தை துதிப்பார்கள். அப்போ கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் எல்லாரும் இப்போ செம்மையான இருதயம் இல்லாம நம்ம கர்த்தரை துதித்து கொள்ள முடியாது. அப்படி சிலர் துதிக்கிற துதி அது எப்படின்றது, அது எஃபெக்டிவா இருக்குமான்றது சந்தேகம். ஆனா நீதிமான்கள் கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த சுத்த இருதயத்தோடு நம்முடைய உதடுகளின் காளையாக ஸ்தோத்திர பலி அப்படியே ஆண்டவர்கிட்ட செலுத்தி கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தும் போது கர்த்தர் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்து கொள்ளுகிறார். அப்ப நம்முடைய துதி மேலே எழும்ப கர்த்தருடைய கிருபை அப்படியே இறங்கும். கர்த்தர் நம்மை அப்படியே, அவருடைய கிருபை நம்மை ஆட்கொள்ளும். அவருடைய கிருபை நம் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லதுன்னு இருக்கு. அப்ப அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாய் இந்த வாழ்க்கையில நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மை நடத்தி செல்லுகிறதற்கு அவருடைய கிருபை போதுமானதாய் நமக்கு காணப்படும். ஒரு விவசாயி இருந்தானா. அப்போ அந்த விவசாயிக்கு ஆண்டவர் மேல பயங்கர அன்பு. அந்த அன்புனால அவன் காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் எழுதி அதுல வச்சுட்டு அவனுக்கு சுவிசேஷத்தை எப்படியாவது அறிவிக்கணும். அப்போ அவனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த விண்வில் மாதிரி எங்கேயோ மேல அப்படி வச்சிருக்கான், அந்த இடத்துலயும் காட் இஸ் லவ்னு எழுதி வச்சிருந்தானா. அப்போ ஜனங்கள் கேட்டாங்களா, சரி இங்கதான் வச்சேன், எதுக்கு அங்க மேல கொண்டு வச்சிருக்கேன்? அப்போ அவன் சொன்னான், நான் 4 திசையிலிருந்தும் காற்று அடிக்கும் போது இது எந்த திசையில திரும்பினாலும் அந்த திசையில காட்டி கொடுக்கும் காட் இஸ் லவ். ஜனங்கள் பார்க்கட்டும், கர்த்தர் அன்புள்ளவர்னு புரிஞ்சுக்கிடட்டும் அப்படின்னு சொன்னானா. இதே போல அவன் காட் இஸ் லவ்னு எழுதினான். நாம் அந்த இடத்துல தேவரீரே என் துதி,
யூ ஆர் மை பிரைஸ் அப்படின்னு நம்ம எழுதி போட்டோம்னா எந்த பக்கத்துல காற்றடித்தாலும், எப்படி சோதனைகள் வந்தாலும், வடக்க இருந்து வந்தாலும் சரி, தெற்குல இருந்து வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகள் நமக்கு எப்போ என்ன நேரிடுதுன்னு எதுவுமே தெரியல. நான் நன்றாக தான் போயிட்டு இருப்போம், என் பாதையில பாடுகள் வரதான் செய்யுது. அப்ப எப்படி போராட்டங்கள் சூழ்ந்தாலும், எந்த பக்கத்துல காற்றடிச்சாலும் தேவரீரே என் துதி, அது அப்படியே நம்ம மனசுல அப்படியே பதித்து வைத்துக் கொள்வோம். எந்த கர்த்தரை அப்படியே துதித்து கொண்டே, அவருடைய துதியினால் அவருடைய அன்பு நம்மை நிரப்பி, அந்த அன்பு பொங்கி ஆண்டவரை நம்மை துதிக்கிற துதி அது உண்மையாகவே துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்குதுன்னு இருக்கு. அப்ப கர்த்தர் அதை நம்ம சுகந்த வாசனையாக முகந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். நம்ம இந்த யாத்திரையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி நம்மை தம்முடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தமாக்குவார். நம்ம இப்ப ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் தேவனே, தேவரீரே என் துதி என்ற வசனத்தை தியானித்தோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் துதியாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, துதிக்க ஆண்டவரே உம்முடைய கிருபையை கர்த்தர் ஏராளமாய் கர்த்தர் தருவீரே ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய அன்பினால் நிறைந்து உம்முடைய அன்பு எங்களை நிரப்பி ஆண்டவரே, அதனால் நாங்கள் உம்மை துதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் கர்த்தர் நிரப்பி விடும் ஆண்டவரே. இந்த சியோன் யாத்திரையிலே ஆண்டவரே, இந்த நாட்களில் உம்மை நாங்கள் எந்த சூழ்நிலைகளையும் கண்டு பயப்படாமல் பதறாமல் அப்படியே உம்மை துதித்து கொண்டே நாங்கள் உம்மை பின்பற்றி வர கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. இப்படி வருகைக்கென்று கர்த்தர் எங்களை ஆயத்தமாக்கும். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆண்டவரே, உம்மை துதிக்கக்கூடிய கிருபையினால் துதியின் உடையினால் கர்த்தர் அலங்கரித்து விடும் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தருகிறோம். இப்படி வருகைக்கென்று கர்த்தர் எங்களை ஆயத்தமாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.